3000 பாம்புகளை பிடித்து சாதனை படைத்துள்ளார் யுவராஜ் என்கிற இளைஞர். மக்களையும் பாம்புகளையும் காப்பாற்றி சமூக அக்கறையுடன் செயல்படும் பாம்பு பிடி மன்னன் குறித்த ஒரு சிறப்பு செய்தியை இப்போது பார்ப்போம். பாம்பென்றால் படையும் நடுங்கும் என்பார்கள். பாம்பை கண்டாலே 10 அடி தள்ளிச் செல்லும் நிலையில் கருநாகம், கட்டுவிரியன், சாரை, மலைப்பாம்பு போன்ற கொடிய விஷப்பாம்புகளை அசாத்தியமாக பிடித்து அதனை பத்திரமாக வனத்துக்குள் விட்டுச் செல்லும் இளைஞர்தான் யுவராஜ். ஈரோடு மாவட்டம் தம்பிரான் வலசு கிராமத்தைச் சேர்ந்த யுவராஜ் வேலை விஷயமாக ராஜஸ்தான் செல்ல அங்குள்ள கிராமங்களில் பொதுமக்கள் பாம்பை தெய்வமாகவும் விளையாட்டுப் பொருளாகவும் கருதுவதை பார்க்கவே இவர் மனதில் ஏற்படுகிறது மாற்றம். அங்குள்ள மக்களிடம் பாம்புகளை கையாளும் வித்தையை தெரிந்து கொண்ட யுவராஜ் ஈரோட்டுக்கு வந்தார். அப்போது தன் நண்பரின் தந்தை பாம்பு கடித்து இறந்து விடவே பாம்புகளால் மக்களுக்கு எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்ற எண்ணம் ஆழ்மனதில் தோன்றுகிறது. அந்த எண்ணம் சமூக அக்கறையாக மாறவே பாம்புகளை எந்தவித அச்சமுமின்றி 2 கைகளால் துணியை கொண்டு அமுக்கி பிடித்து வனத்துறையிடம் ஒப்படைக்க தொடங்கினார் யுவராஜ். பாம்பு இருக்குது இல்லைங்களா, அதை பிடிச்சி மக்களுக்கு ஒரு சமூக சேவை பண்ணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு இறந்துடுறாங்க அப்படிங்கிறக்காக அதில் முழு மூச்சாக என்ன இறங்கி ஒரு மக்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டோட அவங்க மாமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பு கடிச்சு இறந்துட்டாருங்க. அந்த பாம்பு பிடிக்கிறது அங்கே வரதுக்குள்ளே என்னாச்சு, அந்த பாம்பு கடிச்சு அவர் இறந்துட்டார். அப்போ அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் நாங்கள் இருந்தோம். அந்த மாதிரி முன்னாடி இருந்தால் காப்பாற்றிட்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. பாம்புகள் விவசாயிகளின் தோழன், மனிதர்களின் நண்பன் என்று கூறும் யுவராஜ் இதுவரை 1 அடி முதல் 11 அடி வரையுள்ள கொடிய விஷமுடைய 3000த்திற்கும் மேற்பட்ட பாம்புகளை எந்தவித உபகரணங்களும் இன்றி தனது கைகளாலேயே பிடித்து சாதித்துள்ளார். ஒருத்தர் நைட்டில் 11 மணி 12 மணிக்கெலாம் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி வீட்டில் இருக்காங்க பிடிச்சி கொடுங்க, ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லி ஒரு அழுதுட்டு ஒரு பயத்தோடு இது பண்ணுவாங்க. நான் போய் அந்த இடத்துல பாம்பை பிடிச்சிட்டு அந்த இடத்துல மக்களுக்கு ஒரு அவேர்னஸ், இந்த பாம்பு இது பண்ணும் இது பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு அந்த பாம்பை கொண்டு ஃபயர் ஸ்டேஷன் மூலியமாக வனத்தில் கொண்டு ஒப்படைச்சிருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அதில் இருக்கிற அந்த பாம்பு கவரில் போட்டு அவங்க கொண்டு ஃபாரஸ்ட்டில் காட்டில் ஒப்படைச்சிருவாங்க. காட்டில் கொண்டு விட்டுருவாங்க. இந்த வெள்ளோடு பரவசனா இந்த மாதிரி பெரிய பெரிய காட்டில் கொண்டு ஃபாரஸ்ட் கொண்டு விட்டுருவாங்க. சத்தியமான காட்டு பகுதியில் அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் டோட்டலாக ஒரு 3120 பாம்பு பக்கமாக பிடிச்சிருக்கும். 11 ஆண்டுகளாக பாம்புகளிடமிருந்து மக்களை காப்பாற்றி பாம்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் யுவராஜிற்கு பாம்பு பிடிக்க தேவையான உபகரணங்கள் இல்லாததுதான் பெரும் குறையாக உள்ளது. எங்கே இருந்தாலும் எந்த மாதிரி ஹேண்டில் என்னென்ன ஸ்னேக் என்னென்ன மாதிரி பண்ணும், எது ஸ்னேக் பாய்சன் சொல்லி எனக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட நான் ஒரு 11 வருஷமாக அந்த ஸ்னேக் பிடிச்சிட்டு இருக்கேன். எனக்கு எல்லா ஸ்னேக்கை பற்றி தெரியும். என்னென்ன ஸ்னேக் என்னென்ன பண்ணும், என்னென்ன மாதிரி ஹேண்டில் பண்ணும் தெரியும். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா மக்களுடைய கருத்துக்கு என்னங்க பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக் இருந்து அந்த மாதிரி கவர் க்ளவுஸ் இந்த மாதிரி இருந்துச்சு பிடிச்சோம்னா ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் இல்லைங்களா. அது என்னுடைய இது ஏதாவது இருக்க தொண்டு நிறுவனங்கள் எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காடுகளை அழித்ததால் தான் பாம்புகள் ஊருக்குள் வருவதாக கூறும் யுவராஜிற்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை அரசோ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களோ வழங்கினால் மக்களும் பாம்புகளும் காப்பாற்றப்படும் என்பதே அனைவரின் எண்ணமாக உள்ளது.